20/8/2026 இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு வியாழக்கிழமை ஆவணி மாதம் 3ஆம் தேதி வளர்பிறை அஷ்டமி திதி இரவு 11:45 வரை. விசாக நட்சத்திரம் மதியம் 12:25 வரை. பிறகு அனுஷம் நட்சத்திரம். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் அற்புதம் நிறைந்த ஒரு நன்னாள். காரணம் என்னன்னா, ராசிக்கு 5 குடையவன் 5ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இன்றைய நாள் பயணிக்கிறது. அதே நேரத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் நீச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகம். யார் உங்களை எதிர்த்து நின்னாலும் நீங்கள் அமைதியாகவே போவது இன்னைக்கு மிகவும் நன்று. காரணம் என்னென்னா, ராசியாதிபதி 3ஆம் இடத்துல அமர்ந்து புதன் வீட்டில் அமர்ந்திருக்கு. ரொம்ப சாதுரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கடங்கு போட்டு செய்வீங்களே தவிர கோபத்தால் எந்த விஷயத்தையும் நீங்கள் எதிர்கொள்ள மாட்டீங்க அப்படின்னு இன்னைக்கு நிரூபிப்பீங்க. அதே நேரத்தில் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு நீச்சம் பெற்று தான் இருக்கார். எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்க, விலகிங்க. துஷ்டனை கண்டால் தூட விலகு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. மேசராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, 2 குடையவரும் 7ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு பாதகஸ்தானம்தான். ஆனால் அவர் நீச்சம் பெற்றிருந்திருக்கிறது என்ன காரணம்னா, நீங்கள் நல்லவங்களையே சந்திக்கக்கூடிய ஒரு நன்னாள் என்று. தீயவர்கள் உங்களை நோக்கி வந்தால் கூட நீங்கள் சிரித்து அவங்கள சாதுரியமாக வெளியேற்றிடுவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்களா, பழைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவீங்க. சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் குடும்பத்தில் தடைப்பட்டே வந்தது. அந்த தடைகள் இன்னைக்கு விலகி உங்களுக்கு சுமூகமான முறையில் தீர்வு பெறும் என்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், சிகப்பு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ காளிகாம்பாள். ரிஷப ராசி நேயர்களுக்கு இன்றைய கோச்சாரம் பார்த்தீங்களா, மிக அற்புதமான கோச்சாரம். காரணம், ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து மிக அற்புதமாக இருக்குது. திருமண தடைகள் இருந்தது, திருமண தடைகள் விலகும். நீங்கள் சாதாரணமாகவே பேசினாவே மற்றவங்களுக்கு எமோஷனாக தெரியும். ஆனால் அது அவங்களுடைய எண்ணங்கள். ரிஷபராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம். 3ஆம் வீட்டில் குரு உச்சம் பெற்று தனாதிபதியும் பஞ்சமாதிபதியும் சேர்ந்து இருக்கிறது ஒரு அற்புதமான யோகம். பொருளாதார ரீதியில் இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் தேடி வரும். தாய் தந்தையனுடைய அரவணைப்பு, பாசம் அனைத்தும் உங்களுக்கு உற்சாகத்தை தரும். மனைவி வெளியில் உங்களுக்கு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சாமர்த்தியமாக சமாளித்துக் கொள்வீங்க. எப்பவுமே உங்களுக்கு பார்த்தீங்களா, ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு வேறுபாடு பார்க்க மாட்டீங்க. குழந்தைங்க மேலே அதிக பற்று வச்சு இன்னைக்கு குழந்தைங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள் என்று. அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு பகவான். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கப் பெறுவீர்கள். தேவையில்லாத பிரச்சனைகள் தலையீடு செய்ய மாட்டீங்க. ஏன்னா எப்பவுமே எதையுமே சாமர்த்தியமாக சாதுரியமாக நீங்கள் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கணக்கு போட்டு செய்வீங்க. குடும்ப ரீதியில் பார்த்தீங்களா, அதிக பாசப்பட்டதில் வச்சுருந்தா கூட மாமன் வழியில், அதான் தாய் மாமன் வழியில் சிறு சிறு சங்கடங்கள் உருவாகி மறையும். இந்த குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கும் போது தனாதிபதி தனகாரகன் அப்படின்றது சந்திரன் நீச்சம் பெற்றிருக்காருங்க. நீங்கள் எப்போ கொடுத்த கடன் இப்போ திரும்பி வரும். அதே நேரத்தில் அந்த சுபகாரியங்களை தடைப்பட்டு போச்சு பாருங்க. பிடிச்சிருக்குது, ஆனால் ஏதோ காரணத்தினால அது பிடிக்கலன்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கு அது ஒரு தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் பெண்களுக்கு பிடிச்சமான திருமண வாழ்க்கை அமையும். அதே மாதிரி ஆண்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த தொழிலை அமைச்சு கொடுக்கக்கூடிய வல்லமை தகப்பனாருக்கு இன்று உருவாகும். பேணி காக்கக்கூடியவங்க யாருன்னா தாய் தகப்பன் தான். அந்த தாய் தகப்பன் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் குடும்பத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நன்னாள் தான் இன்று. அதிர்ஷ்டகரமான
எண் 369. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கற்பக ரட்சாம்பிகை. கடக ராசி நேயர்களே, கண்ணியமாக நடந்து கொள்ள இன்று உங்களுக்கு ஆசையா இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்களா, தன்னை மற்றவங்க தவறாக நினைச்ச கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப ஒழுக்க சீலராகவே இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்களா, நம்ம இவ்வளோ ஒழுக்கமாக இருந்து என்ன பலனு? எல்லாமே நம்மளை நெகட்டிவாக தானே பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தை தூக்கி ஓரமாக போட்டுருங்க. என்றைக்குமே சந்தேகன்றது தான் ஒரு மிகப்பெரிய தீராத வியாதி. சந்தேகம் மட்டும் படாதீங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் நம்புங்க. கடவுள் இருக்கார், உங்களை கைவிட மாட்டார். இன்று உங்களுடைய குழந்தைங்களுடைய வளர்ச்சியில் மிக அற்புதமான யோக பலனை அடைவீங்க. குடும்பத்தில் மன நிறைவு இருக்குங்க. எப்பொழுதும் பார்த்தீங்களா, தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் நீங்கள் எப்பவுமே குடும்பத்தை பார்த்துட்டு தான் மற்ற விஷயத்தை நீங்கள் தலையிடுவீங்க. புதிய தொழில் தொடங்குவீங்க, அதில் லாபகரமாக அமையும் அப்படின்றது இன்றைக்கி நிச்சயம். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 4, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ காளிகாம்பாள். சிம்மராசி நேயர்களே, எதற்கும் அஞ்சாத ஒரு மனோநிலையை கொண்டவங்க. தேவையில்லாத பேச்சை எப்பவுமே பேச மாட்டீங்க. நீங்கள் ஒரு சொல் சொன்னால் அந்த சொல்லுக்கு பல ஆயிரம் பேர் மதிப்பு கிட்டணும். அதே நேரத்தில் உங்களுடைய எனர்ஜி எப்பவும் வேஸ்ட் பண்ணிக்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்தை உழைச்சி சம்பாதிச்சு குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு தான் மற்ற விஷயத்திலையும் தலையிடுவீங்க. நம்மளுக்கு ஊர் முக்கியமா வீடு முக்கியமா அப்படின்னு கேட்டால், எனக்கு முதல்ல வீடு தான் முக்கியங்க, அதுக்கப்புறம் தான் நாடு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு நபர் நீங்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறனால அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டம சனிங்கிறது உங்களை எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். சிம்ம ராசிக்கு அதிபதியாகிய சூரியன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று இப்போ அமர்ந்திருக்கும் போது கேதுவும் கூட இருக்கார். கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகமும் ஆசியும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வெளிவட்டார பழக்க வழக்கம் உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கும். வெளிநாட்டோட தொழில் தொடர்பு வச்சுப்பீங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 5, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், ஊதா. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். கன்னி ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நன்னாள். உங்கள்கிட்ட பழகிறவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா புத்திசாலியாகவே இருப்பாங்க. உங்களை விட புத்திசாலியாகவே இருப்பாங்க. அவங்கள்ட்ட சில பாடங்களை கற்றுப்பீங்க. இன்றைக்கி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அனுபவத்தால் நீங்கள் பல விஷயங்களை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த நாள். இதுவரையிலும் உங்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் இன்றைக்கி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நன்னாள். அதே நேரத்தில் திருமண தடை இருந்ததே, நமக்கு சம்மந்தமானவங்க எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு திருமணம் ஆகலையன்ற ஒரு மனக்குள்ள கவலை இருந்துகிட்டே இருந்தது பாருங்கள். அந்த கவலைகள் தீருகின்ற ஒரு நன்னாள். சிறந்த மனைவி அமையக்கூடிய ஒரு திருநாளாக இன்று அமைகிறது. தேவையில்லாத சாட்சி கையெழுத்து போடுறதோ இல்லை ஜாமீன் கொடுக்கறதோன்றதை மட்டும் தவிர்த்துருங்க. வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். புதிய தொழிலில் இறங்காதீங்க, தெரியாத தொழிலையும் இறங்காதீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு தீர்மானம் பண்ணிப்பீங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 2, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் புண்ணியம் செய்த நன்னாள். நீங்கள் எப்போவோ செய்த சில நன்மைகள் இன்றைக்கி உங்களுக்கு அது சாதகமாக சேருங்க. யாரோ செஞ்ச புண்ணியம் இல்லை, நீங்கள் செஞ்ச புண்ணியம்தான் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நன்னாள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனுக்கு நல்ல சேவை செய்வீங்க. அதே நேரம் வரம் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் பிறக்கும் போதே நம்ம ஏதோ வரம் வாங்கிட்டு வந்திருக்கிற போல் இருக்குது. ஏன்னா வர பிரச்சனையெல்லாம் பாருங்கள், நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நன்னாள் தான் இன்று. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடி இன்றைக்கி ஜெயிச்சிருவீங்க. என்ன காரணம்னா, மனைவியினுடைய தெய்வ பலம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. குழந்தைகளுடைய
அரவணைப்பு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். தேவையில்லாத கொடுத்த ஜாமீனுக்கு உங்களுக்கு இன்னைக்கு தெளிவு கிடைச்சிரும். உடன் பிறந்த மாதிரி ஒரு நட்பு இருந்தது. இந்த நட்பு இன்னைக்கு வந்து நல்லதா கெட்டதான்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு விலக்கி வச்சிருவீங்க. வீண் விரயத்தை ஏற்படுத்தி கொள்ள மாட்டீங்க. சுப செலவுகள் உங்களுக்கு அதிகம் ஏற்படும். நிலபுலங்களால் லாபமும் வரும் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 6, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கபாலீஸ்வரர். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ கடாட்சம் வந்து அதிகரிக்கும். என்ன காரணம்னா, விருச்சிக ராசி பொறுத்தளவு இன்னைக்கு ராசியிலேயே இன்னைக்கு வந்து உங்கள் ஜென்மத்திலே உங்கள் சந்திரன் பயணிக்கிறாரு. விசாக நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்குது. பிறகு அனுச நட்சத்திரத்தில் போகும். அப்போ சந்திரன் நீச்சம் பெற்று அமைஞ்ச ராசி தான் உங்களுக்கு வந்து விருச்சிக ராசி. ராசியாதிபதி 8ஆம் இடத்துல அமைஞ்சிக்கிறாங்க. சில பேருடைய ரகசியத்தை வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த ரகசியத்தை வந்து நீங்கள் வெளியே விட்டுருவீங்களோன்ற பயம் மற்றவங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து யாரை பற்றியும் கவலைப்படாத ஒரு மென்மையான ஒரு அன்பான ஒரு ராசி. நீங்கள் அதை பற்றியெல்லாம் வந்து கவலைப்பட மாட்டீங்க. 10ஆம் இடத்துல வந்து சூரியன் ஆட்சி பெற்று கோச்சாரத்தில் கேதுவோடு பயணிக்கிறக்கூடிய ஒரு நன்னாள். காரணம் என்னென்னா, சூரியனும் கேதும் சேர்ந்தாவே புகழ்பெற்ற நபரால் உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். நீங்களும் புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு நன்னாள். கலைஞர்களுக்கு எதிர்பாராத புதிய சந்தர்ப்பம் தேடி வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அரசியல் அரசாங்கம் சம்பந்தமானவர்களுடைய உதவிகளும் தேடி வரும் என்று உங்களுக்கு அற்புதமான நன்னாள் தான். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர். தனுசு ராசி நேயர்களே, இன்று நீங்கள் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சவால் விடக்கூடிய ஒரு நல்ல நாள். 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் அமர்ந்து உங்கள் ராசியை பார்வைப்படும் போது உங்களுக்கு எதிரில் உள்ளவங்க உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. மனைவி சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் நண்பர்கள் சாதகமாக இருப்பாங்க. தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானம் எண்ணக்கூடிய 4ஆம் இடத்துல சனி பகவான் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கும்போது புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம். நீங்கள் வந்து நேர்மைக்கு கட்டுப்பட்டவர். அநீதிக்கு நீங்கள் எதுக்கும் ஒத்து வர மாட்டீங்க. அநீதி நடந்தால் அந்த இடத்த நிற்பீங்க. அந்த அநீதிக்கு நீதி கிடைக்க வரலும் போராடுவீங்க. அதான் வந்து தனுசு ராசி. தனுசுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே குரு ராசியாதிபதி உச்சம் பெற்று புதனோடு சம்மந்தப்பட்டிருக்கும்போது புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அற்புதமாக இருக்குது. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், நீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. மகர ராசி நேயர்களே, தேவையில்லாத குழப்பங்கள் இன்று சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த சந்திப்பு வந்து உங்களுக்கு பல பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் பிரச்சனைலாம் கொடுக்க வாய்ப்பே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குதுங்க. உங்களுடைய புத்தி கூர்மையை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்களான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் மயங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இன்று நீங்கள் சிலரை சந்தித்து அவங்களுடைய ஆசி பெறுவீங்க. காரணம், சூரியன் வந்து 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கும்போது கேதுவோடு சம்மந்தப்பட்டிருக்கும்போது தெய்வ கடாட்சம் உங்களை இன்று காப்பாற்றும். நம்ம யாரை நம்பினாலும் சரிங்க, நம்மளுக்கு வந்து சாதகமாக இல்லையே அப்படின்ற ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். அது சாதகமாக இல்லாமல் இருக்கிறதே மேல். காரணம் என்னென்னா, மகர ராசிக்கு ராசியாதிபதி 3இல் வெற்றி. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வெற்றி தான். நீங்கள் போராடினாலும் அதில் போராட்டத்துக்கு பிறகு வெற்றி தான். இன்றைக்கு உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்திங்களா மற்றவங்களுக்கு நன்மை தான் கொடுக்கும். இன்றைய காலகட்டம் பார்த்திங்களா, விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது குரு பகவான் நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம். இந்த குரு பகவான் வந்து சனி பகவானை பாடுபடும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிச்சுட்டு மன நிறைவோடு இன்று மகிழ்ச்சி பெறுவீங்கிறது தான் உண்மை. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி. கும்பராசி நேயர்களே, மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அறிவுரை சொல்லுவீங்க. உங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு மற்றவங்களுக்கு திறன் இருக்கா அப்படின்னு சோதித்து பார்க்கக்கூடிய நாள் தான் இன்று. ஏன்னா காரணம் வந்து 7ஆம் இடத்துல வந்து சூரியன்
ஆட்சி பெற்று கேது சம்பந்தப்படுதுங்க. கேது போல் கெடுப்பார் இல்லை. உங்களுக்கு எதிரில் உள்ளவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள், நம்ம விரும்பினவங்க, இவங்கெல்லாம் நமக்கு கரெக்டாக தான் இருக்காங்களான்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த சந்தேகப்படுறீங்கன்னு சொன்னாவே நீங்கள் தூரம் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னா, விலகி இருக்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். நீங்கள் பல பேருடைய பிரச்சனையை தீர்க்கலான்னு நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனையை நீங்கள் தான் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி. அதனால் குரு பகவான் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்தால் நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணாலும் கடைசியில் பார்த்தீங்களா அந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம்ன்றுவாங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப மென்மையாக அமைதியாக இருக்கிறது நல்லது. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் நீலம், மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி. மீனராசி நேயர்களே, மீனராசின்னு சொன்னாவே பார்த்தீங்களா கவர்ச்சிகரமான ராசி தான். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகம் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். மனோதிடம் உங்களுக்கு அதிகம். எதையுமே சாதிக்கணுன்ற ஒரு வல்லமை படைத்த உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் லேசாக சஞ்சடங்கள், மன உறுத்தல், குடும்பத்தில் எதிர்ப்பு, உற்றார் உறவினர்கள் ஒரு ஏளனமாக பார்க்குறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு மன சஞ்சலத்தை கொடுத்தாலும் அவங்க மத்தியில் இன்றைக்கி நீங்கள் கௌரவமாக இருக்கிறேன்னு சொல்லி காட்டுவீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாகனங்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்களே ட்ரை பண்ணிட்டு போகாதீங்க. ஏன்னா ஜென்மத்தில் சனி அமர்ந்திருக்கும் போது ஒரு சுமையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். என்ன காரணம் சுக்கிரனுடைய பார்வைப்படுதுங்க. நீச்சை சுக்கிரன் பார்வைப்படும் போது ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு பார்க்குறாரு. பார்வைப்படும் போது நம்ம பிரயாணங்களில் மிக கவனத்தோடு இருக்கிறது நல்லது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அற்புதமான ஒரு நன்னாளாக இன்று விளங்கும். மனைவியால் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி கிடைக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 3, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், நீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சாய்பாபா. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.